டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். இந்த வாட்டி அதிகமான ஓட் பர்சன்டேஜ் போல இருக்கு. தாவேக்காக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அவங்க அமைச்சரவை பட்டியெல்லாம் கூட ரெடி பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. கனவுல ஒண்ணு அதெல்லாம் செய்யலாம், நிஜத்துல வராது. அங்க இருக்கிற ஆட்கள் அது மாதிரி சுத்தி இருக்கிறவங்க. அதனால எல்லாமே சாதாரணமா நேற்று முளைத்த காளான்கள் எல்லாம் தமிழ்நாட்டை ஆள முடியாது. தமிழ்நாட்டுக்கென்று பாரம்பரியம் இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கென்று கலை, கலாச்சாரம், இலக்கணம் எல்லாம் இருக்கிறது. எல்லோரும் எம்ஜிஆராவும் என்டிஆராவும் ஆகிவிட முடியாது. இந்த தேர்தலில வாக்குகள் சில சதவீதம் எடுப்பார்கள். குறிப்பாக கால்குலேஷன் அண்ட் அரித்தமெட்டிக். நீங்க கூட்டல், கழித்தல், மக்களுடைய மனநிலை, கட்சி வாரியாக உள்ள வாக்கெடுப்பு, ஓட்டு வங்கி, இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தால் ஒரு உண்மை தெரியும். குறைந்தபட்சம் 40 விழுக்காடுக்கு மேல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி வாக்கு வங்கி இருக்கிறது. நான் சொல்றது 50ன்னு மிகப்படுத்தி சொல்லல. 42.65ன்னு ஒரு கணக்கு வந்துச்சு. எல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ், சர்வே ரிப்போர்ட் எல்லாம். நான் அப்படிலாம் சொல்லலை. இந்த கணக்கு தேமுதிக சேர்வதற்கு முன்பும் திரு ஓபிஎஸ் சேர்வதற்கு முன்பும் சில இயக்கங்கள், கட்சிகள், அது இஸ்லாமிய இயக்கங்கள் ஆகட்டும், சமூக கட்டமைப்பு உள்ள இயக்கங்கள் சேர்வதற்கு முன்பு இதெல்லாம் 1%, 1/2%, 4-5% இன்னும் பலம் கூடியிருக்கு. நான் சொல்வது குறைந்தபட்சம் ஒஸ்ட் கம் ஒஸ்ட் என்று சொல்லுவார்கள். 40 விழுக்காடுக்கு மேல வாக்கு வங்கியை கொண்ட கூட்டணி தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இந்த 40 விழுக்காடை தொடும் அளவிற்கு எந்த கட்சிக்கு வாக்கு வங்கி இருக்கு என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாதிரி யாருமே கிடையாது. இன்னைக்கு 90 விழுக்காடு தேர்தல்ல வாக்குப்பதிவு நடந்திருக்குன்னா எஸ்ஐஆருக்கு அப்புறம். ஒருவேளை எஸ்ஐஆர் இல்லாத இருந்தா 71 விழுக்காடுல இருந்து 75 விழுக்காடு தான் நடந்திருக்கும். இதுவும் ஒரு கால்குலேஷன், அரித்தமெட்டிக் தான். இதை புரிபவர்களுக்கு புரியும், புரியாதவர்கள் ஒரு மாயையில வருகிறார்கள். எத்தனை தொகுதியில வெற்றி வாய்ப்பு? எனக்கு தெரிஞ்சு 200 தொகுதிக்கு மேல் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு. அதுல மாற்று கருத்தே கிடையாது. சில மேதாவிகள், சில ராமானுஜர்கள், புலிகள் கணக்கு போட்டு கொண்டு இருக்கிறார்கள். அப்படி இருந்தாலும் 200 தொகுதிகளுக்கு குறையாமல் நாங்கள் வெற்றி பெறுவோம். இதை சிம்பிள் அரித்தமெட்டிக், சிம்பிள் கால்குலேஷன். ஒப்பிட்டு பார்க்கணும். நீங்க எம்ஜிஆர் கூட என்டிஆரோட தயவு செய்து ஒப்பிட்டு பார்க்காதீங்க. அப்படிலாம் இன்னைக்கு இருக்கிறவங்கள ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இன்னும் ஒரு படி மேல பேசுவோம். சிரஞ்சீவி அவர்கள் எங்கள் கட்சியில இருந்தார். அவர் பிரஜாய் ராஜ்யம் கட்சி ஆரம்பிச்சார். 20 லட்சம் பேருக்கு மேல கூட்டினாங்க அவருடைய கட்சி ஆரம்பிக்கும் போது. அந்த பிரஜாய் ராஜ்யம் கட்சி. காங்கிரஸ் கூட யோசனை பண்ணாங்க, ஒரு மிகப்பெரிய நடிகர் வந்துட்டாரு, ஒய்எஸ்ஆர் ராஜசேகர் ரெட்டி என்ன பண்ண போறாருன்னு. ஆனா அவர் 18 விழுக்காடுக்கு மேல வாக்குகளையும் பெற முடியல. 18-19 சட்டமன்ற உறுப்பினருக்கு மேலேயும் பெற முடியல. ஆனா அவர் தான் சூப்பர் ஹீரோ. என்னைக்கும் ஹீரோ, அன்னைக்கும் ஹீரோ. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல இவ்வளவு சட்டமன்ற உறுப்பினர்கள் விழுக்காடு வாக்கு வங்கி பெற்ற பிறகு கட்சி நடத்த முடியல. ஏன் நடத்த முடியல? ரசிகர்கள் கேடர் பேஸ்டு பார்ட்டியா மாற முடியாது. ரசிகர்கள் தான். அதுக்கப்புறம் எல்லாம் பிச்சுட்டு போயிட்டாங்க. அவரால் கட்சியை நடத்த முடியாம என்ன பண்ணாரு? காங்கிரஸ்ல இணைச்சு ஒன்றிய அரசுல UPA 2ல அவர் ஒரு ஒன்றிய இணை அமைச்சரா, டூரிசம் மினிஸ்டரா பொறுப்பேற்றார். அதற்கு பிறகு அவர் நடிக்க போயிட்டார். அப்படியாப்பட்ட சூப்பர் ஸ்டார். தமிழ்நாட்டுல சிரஞ்சீவிக்கு நிகரான சூப்பர் ஸ்டார் யாரும் கிடையாது. இதெல்லாம் ஒரு ஒப்பீடு. இப்ப பவன் கல்யாண் ஒருத்தர் வந்தார். பவன் கல்யாண் என்ன பண்ணாரு? அவருடைய அரசியல் என்னாச்சு? ஒரு பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட் தான். கவர்மெண்ட்டா ஆக முடியாது. இங்கேயும் அண்ணன் விஜயகாந்த் வந்தார், நடிகர் கார்த்திக் வந்தார், பல பேர் வந்திருக்காங்க. ஏன் நம்ம உலக நாயகன் கமலஹாசன் வந்தார். எல்லோரும் அந்த வீச்சை எட்ட முடியுமானா எட்ட முடியல. ஒவ்வொருத்தருக்கு ஒரு அளவுகோல் இருக்கு. அந்த அளவுகோல், அவருடைய உயரம் அவங்களுக்கு புரிஞ்சுதான் அரசியலுக்கு வந்தாங்க. இது ஒரு மாயை, ஒரு பிரம்மை நடந்துட்டு இருக்கு. 4ஆம் தேதி தீர்ப்பு. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.